ராக்காலத்தில் என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருந்தது. நோயின் உக்கிரத்தால் உடுப்பு வேறுபட்டு கழுத்து பட்டையை போல் சுற்றி கொண்டது. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. வெளிச்சம் வரவில்லை, இருள் வந்தது. வெயில் என்மேல் படாதிருந்தும் நான் கருத்து திரிகிறேன். அது மட்டும் இல்ல, இதுல ஒரு முக்கியமான காரியத்தை யோபு சொல்லுவார். இதை யோபு சொல்ற மாதிரி எடுத்துக்கூடாது, நம்மளுடைய வாழ்க்கையிலும் இது நடந்தேறிக் கொண்டே இருக்கிறது. என்னுடைய ஆலோசனையை கேட்டு மௌனமாய் இருந்த யாவரும் இன்று என்மேல் அவர்களுடைய குதிகாலை தூக்குகிறார்கள். இள வயதின் பிள்ளைகளும் முதிர்ந்த வயதுள்ளவர்களும் என்னை கேலி கிண்டல் செய்து பரியாசம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு வரும். இதுல முழுமையா ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் யோபு 29ஐயும் 30ஐயும் நீங்கள் இணைத்து வாசித்தால் உங்கள் அதாவது தேவன் அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். அதாவது ராக்காலங்களில் எலும்புகள் துளைக்கப்பட்டு நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருந்தது. இதுல ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கிறது. ஒரு மேகம் எவ்வாறு கடந்து போகிறதோ என்னுடைய சுகவாழ்வு கடந்து போகிறதுன்னு சொல்லிட்டு யோபு எழுதியிருக்காரு. உங்களுடைய வாழ்க்கையில சுகவாழ்வு கடந்து போகிறதுனாலே புரிஞ்சுக்கோங்க, இதைவிட இரட்டிப்பான சுகவாழ்வை தேவன் உங்களோட வாழ்க்கையில் தர வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு நேரம் வாய்த்தால் யோபு 42 முழுமையாக வாசித்து பாருங்கள். யோபு என்னென்ன இழந்தாரோ அதை தேவன் இரட்டிப்பாக தந்தார். முக்கியமாக 42:2 இருக்கு, தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். ராக்காலத்தில் நம்மளுடைய எலும்புகள் துளைக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் இன்று அந்த எலும்புகளை புதிதாக்கி சாட்சியாய் நம்மை தேவன் வைத்திருக்கிறார். நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் கொடுத்திருக்கிறார். ஒரு மேகம் கடந்து போனாலும் புதிய மேகத்தை தேவன் உண்டு பண்ணி சுகவாழ்வுக்குள்ளாக நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். நன்மைக்கு காத்திருந்த நமக்கு இனி தீமை வராது, வெளிச்சம்தான் வரும். இருளிலும் அவர் நமக்கு வெளிச்சமாயிருப்பார். இனி நோயின் உக்கிரம் நம்மளை ஆட்கொள்ளாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்வார். இனி நாம் கருகருத்து போனாலும் வெள்ளை மனம் கொண்டவர் நம் இருதயத்தில் இருந்து நித்தமுமாக நம்மை பரிசுத்த வாழ்வுக்குள்ளாக அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இனி யாருமே உங்களை கேலி கிண்டல் செய்யாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்வார். அவ்வாறு செய்தாலும் உங்களுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் உங்களுடைய பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும்.